சேலத்துல இருக்கிற திருமணி முத்தாரை பத்தின ஹிஸ்டரி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சேலத்தில் இருக்கிற திருமணி முத்தார் தொன்மையான நதி, மணிமுத்த நதி, வீர மணிமுத்தாறு என்றெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கான். இது தமிழகத்தின் புண்ணிய நதினு சொல்லப்படுது. சேர்வராயன் மலையின் தெற்கில் ஏற்காடு மலையில் பிறக்கிறதா இந்த திருமணி முத்தார். அது சேலம் நகரத்தில் நுழைந்து சேலம் நாமக்கல் மாவட்டம் வழியாக சுமார் 120 மைல்கள் ஓடி பரமத்தி வேலூர் அருகே நஞ்சை இடையார் என்ற இடத்தில் காவிரியில் கலக்கிறதா. திருமணி முத்தாற்றின் வடி நிலப்பரப்பு 717 சதுர மைல் பரப்பளவை கொண்டிருக்கான். 25 அணைகள், 290 ஏரிகள் திருமணி முத்தாற்று நீரை நம்பியுள்ளது. பிரசித்தி பெற்ற செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன் மூக்கில் அணிந்திருக்கும் மூக்குத்தி முத்து திருமணி முத்தாற்றில் இருந்து எடுக்கப்பட்டது என்பார்களாம். நதிக்கரை எங்கும் ஏராளமான நந்தவனங்களும் அன்னதான சாத்திரங்களும் இருக்குமா. இன்றைக்கு கூட அணைமேடு அருகில் ஒரு நந்தவனம் இருக்குதான். சேலம் ஸ்தல புராணத்தில் பாடப்பட்ட பாடல் ஒன்று சேலம் மணிமுத்த நதியின் ஒரு திவலை நீர் உண்டால் உடல் பாகங்கள் அகலும், பரம ஞானம் உண்டாகும் அப்படின்னு இருக்குமா. இவ்வளவு சிறப்புமிக்க இந்த திருமணி முத்தாறு இப்ப இருக்கிற நிலைமையில ரொம்ப மோசமா இருக்கு. ரொம்பவே குப்பைகளாலும் சாய கழிவுகளாலும் சூழப்பட்டிருக்கு. சைலமாக இருந்துதான் சேலமாக மாறி இருக்கு.